ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலையும் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலையும் நாம் சிந்திக்க இருப்ப இளைப்பாறுதல். ஆண்டவர் தருகிற இந்த இளைப்பாறுதலை குறித்து நாம் இந்த சிந்திப்போம் என்றால், முதலாவது நாம் இந்த இளைப்பாறுதலில் ஆண்டவர் எப்படிப்பட்ட இளைப்பாறுதலை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் என்று பார்ப்போம் என்றுச்சுன்னா, முதலாவது ஒரு வருத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை என்ன செய்கிறாருன்னா, கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரை நம்புகிற அவர்கிட்ட வருகிற அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். கர்த்தராக தேவன் சொல்கிறார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொல்லுகிற பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. இன்றைக்கு பாருங்கள், அநேகரோட வாழ்க்கையில வருத்தங்கள், பாரங்கள், இதை என்ன செய்கிறாச்சுன்னா அவர்கள் தங்களை சுமந்து கொண்டு திரிகிறத பார்க்கிறோம். ஆறுகிட்ட நாம் பேசி பார்த்தாலும், ஆரை எடுத்து பார்த்தாலும் என்ன சென்றா அவர்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கிறது, ஒரு பாரம் இருக்கிறத பார்க்கிறோம். இதை என்ன செய்கிறாச்சுன்னா அவர்கள் சுமந்து கொண்டு என்ன செய்கிறார்கள், அதை கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த வருத்தங்கள் அவரை பாரப்படுத்துகிறது, வருத்தங்கள் அவர்களுக்கு தாங்க முடியாமல் போகிறது. இப்படிப்பட்ட பல சூழ்நிலை என்ன செய்கிறச்சுன்னா ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாச்சுன்னா, நீங்கள் வருத்தப்பட்டு பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்துல வரும்போது நான் என்ன செய்வேன், உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் பாருங்கள், ஒருவர் ரெண்டு பேர் இல்ல, யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவரா இருந்தாலும், எப்படிப்பட்ட எந்த மதக்காரலா இருந்தாலும், எந்த ஜாதிக்காரலா இருந்தாலும், அப்படி ஆண்டவர் ஆரையும் பிரித்து வைக்கவில்லை. பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்படுகிறவர் யாரா இருந்தாலும், பாரம் சுமக்கிறவர் யாரா இருந்தாலும், நீங்கள் என்ன செய்யுங்கள், என்ன நம்பி என்னிடத்து வாருங்கள், என்னிடத்தில் நீங்கள் வந்தா மட்டும் அதை நான் என்ன செய்வேன், ஒரு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி ஜனங்களை அழைக்கிறத பார்க்கிறோம். நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர்கிட்ட வர வேண்டும். பாருங்கள், முதலாவது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த வருத்தத்திலிருந்து, இந்த பாரத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா ஆண்டவர்கிட்ட வர வேண்டும். ஆண்டவரை நம்பி அவர்கிட்ட வருவோம் என்று சொன்னா கண்டிப்பாக என்ன செய்யும் என்றா எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் இளைப்பாறுதல் தர போதுமானவராக இருக்கிறாரு. நாம் வர வேண்டும். வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அந்த இளைப்பாறுதல் தருவதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறாச்சுன்னா, நீ என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வந்து என்ன செய்ய, உன்னுடைய பாரத்தை என் மேல் வைத்து விடு. அந்த சங்கீதம் 55:22 சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று அங்க சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய், உன்னுடைய பாரத்தை என்ன செய், உனக்கு நீ கொண்டு தெரியாத, நீ என்ன செய், அதை சுமந்து கொண்டு தெரியாத, உன்னால தாங்க முடியாது, உன்னால என்ன செய்ய முடியாதுன்னா இந்த வருத்தத்தை பாரங்களை உன்னால சுமக்க முடியாது. நீ என்ன செய், என்னிடத்துல வந்து என் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பி ஆண்டவர் சமூகத்துல வந்து, ஆண்டவரே என்னோட வருத்தங்கள் எனக்கு எப்படி இருக்கிறது, என்னோட துக்கங்கள் எப்படி இருக்கிறது, என்னோட பாரங்கள் எப்படி இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு இதுல ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி அந்த பாரத்தை ஜபத்தோடு தேவனிட்ட நாம் இறக்கி வைப்போம் என்று சொன்னா கண்டிப்பாக ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன், ஒருவரை அவர் புறந்தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் கண்டிப்பாக என்ன செய்வார்னா ஒரு வருத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தெய்வம் உங்களுக்கு எல்லாருக்கும் தருவாரு. ஆறுல இந்த தெய்வத்தை நம்பி, இந்த தெய்வத்துக்கு பின்பு ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதல் தருவாரு, ஆண்டவர் எனக்கு இதுல ஒரு விடுதலை தருவார் என்று சொல்லி ஆரெல்லாம் நம்பி வருகிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்வாச்சுன்னா இளைப்பாறுதலை தருகிற தெய்வமா இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் எப்படிப்பட்டவன்னு சொன்னா அது வருத்தம் இல்லாத இளைப்பாறுதல். அடுத்து ஒரு வருத்தம் இருக்காது, பாரம் இருக்காது, ஒரு இளைப்பாறுதல் என்ற அனுபவத்தை தேவன் தருகிறதா இருக்கிறது. முதலாவது ஒரு இளைப்பாறுதல், வருத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகிறதா இருக்கிறது. நாம் இந்த ஆதியாகமம் இந்த புஸ்தகத்துல வாசிப்போம், ஒரு யோசேப்போட வாழ்க்கையை பார்க்கிறோம். ஒரு யோசேப்பு இருந்தான் பாருங்கள். அந்த யோசேப்பு என்ன செய்யறாச்சுன்னா
அந்த தகப்பனுக்கு ஒரு பிரியமான மகனாக இருக்கிறான். இந்த தகப்பனுக்கு ஒரு பிரியமானாக தகப்பனால அளவுக்கு அதிகமாக நேசிக்கப்பட்ட ஒரு மகனாக அவன் இருக்கிறான். அவன் மேல என்ன செய்யறான்? அவனோட சொந்த சகோதரங்களை பொறாமை கொண்டு ஒரு குழியில தூக்கி போடுகிறார்கள். பின்பு என்ன செய்கிறார்கள்? அந்த குழியிலிருந்து எடுத்து எகிப்துக்கு போகிற ஒரு வாணிகர்கள்ட்ட வந்து கிட்ட என்ன செய்யறாச்சுன்னா அவனை வெற்றி போடுகிறத பார்க்கிறோம். வியாபாரிகள் கிட்ட பாருங்கள், எகிப்துக்கு போய் கொண்டிருந்த வியாபாரிகளை கண்ட உடனே அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? இவனை தூக்கி விற்று போடுகிறத பார்க்கிறோம். தான் அறியாத தேசத்துல கொண்டு போகப்படுகிறான், எகிப்துல கொண்டு போகப்படுகிறான். இந்த எருசலேமிலே இஸ்ரேல் தேசத்துல இருந்தவன் இப்ப எங்க இருந்துச்சுன்னா எகிப்துல ஒரு அடிமையை கொண்டு போய் அங்க விற்கப்பட்டு போகிறத பார்க்கிறோம். விற்கப்பட்டு என்ன செய்கிறாச்சுன்னா ஒரு அடிமை வேலையா செய்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன பல சோதனைகள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, பாரங்கள் வருகிறது. அவன் என்ன செய்ய ஜெயில போடுகின்ற நிலைமை வருகிறது. அவன் என்ன செய்யறாச்சுன்னா இனி தனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்கு வாழ்க்கை இதோட முடிந்துங்கிற ஒரு நிலைமையில என்ன செய்யறச்சுன்னா அவனோட பாரங்கள் வருத்தங்கள் அவனை நெருக்கின பின்பு என்ன செய்யறச்சுன்னா அவன் என்ன செய்தான்னு ஆண்டவரை என்ன செய்தாச்சுன்னா விடாத பற்றி கொண்டான். ஆண்டவரை என்ன செஞ்சான்? எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்த பின்பும், எப்படிப்பட்ட சோதனைகள் வந்த பின்பும் இந்த தேவனை நான் விடமாட்டேன்னு சொல்லி தேவன் அவன் உறுதியா பிடித்து கொண்டிருந்ததுனால அவனை என்ன செஞ்சான்? ஆண்டவர் அந்த தேசத்திலே அவனை உயர்த்தி வைத்து அந்த தேசத்துல ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக என்ன செய்கிறாச்சுன்னா அவனை உயர்த்தி வச்சு அவனுக்கு ஒரு அடிமையாக போனவன் அவனுக்கு நிலண்ட ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அவனை என்ன செய்கிறாச்சுன்னா மகள பண்ணுகிறத பார்க்கிறோம். அவன் அந்த அவனோட வருத்தங்கள் எல்லாம் தீரும் போது அவன் என்ன செய்யறாச்சுன்னா அந்த தேசத்துல உயர்த்தப்பட்டு அவனுக்கு நிலண்ட ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுத்து அவன் என்ன செய்யறாச்சுன்னா தனக்கு ஒரு மகன் பிறக்கும் போது அவன் என்ன செய்யறாச்சுன்னா ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனோட குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவம் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசு என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். அங்க யோசேப்பு சொல்லுகிறார்கள், என் வருத்த யாவையும் என் தகப்பனோட குடும்பத்தை யாவும் மறக்கும்படி தேவன் செய்தான் சொல்லி அவனுக்கு என்ன செய்தா மனோசு என்று அவன் பெயரிடுகிறத பார்க்கிறோம். அவனோட வருத்தத்தை யாவை என்ன செய்கிறாச்சுன்னா தேவன் மறக்கும்படி செய்தார். இந்த யோசேப்போட வருத்தத்தை யாவையும் அவன் மறக்கும்படி ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி அவன் வாழ்க்கையில அனுபவித்து அவன் என்ன செய்கிறாச்சுன்னா அவன் செல்லுகிறத பார்க்கிறோம். என்னுடைய அநேக வருத்தங்கள் இருந்தது, என்ன வாழ்க்கை கொடுத்துள்ள வருத்தங்கள் இருந்தது. என்னோட தகப்பு என்னை நேசித்த தகப்பனை விட்டு நான் பிரிந்திருக்கிறேன், எனக்கு தகப்பனோட குடும்பத்தை கொடுத்துள்ள வருத்தம் இருந்தது. எல்லாத்தையும் மறக்கும்படியான ஒரு வாழ்க்கை தந்து என்ன ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தினான்னு சொல்லி அவன் செல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் பாருங்கள், இந்த யோசேப்புடைய வருத்தத்தை மாற்றின தேவன் இன்றைக்கு உயிருள்ள தெய்வமாக இருக்கிறாரு. உங்கள் ஒவ்வொருடைய வருத்தத்தையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடம் நெருங்கி வர வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். நம் வருத்தங்களை பாரங்களை நாம் சுமந்து தெரியாதபடி என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவர் மேல் அந்த பாரத்தை வைத்து விட வேண்டும். வைத்து விடும்போது வருத்தம் மாறி ஒரு சுகமான வருத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் என்ன செய்வாச்சுன்னா ஆண்டவர் தருகிற தெய்வமாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது நாம் பார்ப்போம் என்றால் ஒரு சுகமான ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருகிற தெய்வமா இருக்கிறாரு. முதலாவது வருத்தம் இல்லாத இளைப்பாறுதல் தருகிறாரு. இரண்டாவது நாம் பார்ப்போம் என்றா ஒரு சுகமான இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகிறாரு. ஆண்டவர் பாருங்கள், இந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும் பொழுது 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருக்கிறார்கள். இந்த ஜனங்களை இந்த வருத்தங்கள் பாரங்கள் அவர்கள் கண்ணீர்கள் துக்கங்கள் என்ன செஞ்சுன்னா தேவ சமூகத்தில் போய் எட்டினது என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு அவர்களுக்கு துக்கங்கள் வந்தது, பாரங்கள் வந்தது, உபத்திரங்கள் வந்தது. அப்படிப்பட்ட ஜனங்களை என்ன செய்கிறாச்சுன்னா ஆண்டவர் மோசேங்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அனுப்பி அந்த ஜனங்களை விடுவித்து ஆண்டவர் கொண்டு வருகிறாரு. ஆண்டவர் கொண்டு வரும்போது என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் அவர்களை காப்பாற்றும்படி அவர்களுக்கு ஒரு என்ன செஞ்சா ஒரு சுகமான இளைப்பாறுதல் கொடுக்கும்படி ஆண்டவர் என்ன சொல்லுச்சுன்னா யாத்திராகமம் 33:14.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அந்த மோச கிட்ட செல்லுகிறத பார்க்கிறோம். இந்த மோச ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் செல்கிறார், அவர் என்ன செய்யறார்? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனிடம் செல்லுகிற பார்க்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவருடைய சமூகம் பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு முன்பாக சென்றது. ஆண்டவர் எப்படி அந்த ஆண்டவர் முன்பாக சென்று காப்பாற்றினா, அந்த ஒரு 30 லட்சம் ஜனங்கள் சுமார் இருப்பார்கள். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் திரும்பினவர்கள், அந்த 30 லட்சம் ஜனங்களும் வனாந்திரம் வழி, வனாந்திரம் எப்படிப்பட்ட அந்த வெயில் பகல் நேரங்கள்லாம் எப்படிப்பட்ட வெயில் இருக்கு, எப்படிப்பட்ட சூடு இருக்கும் என்பதை தெரியும் பாருங்கள். அந்த வெயிலோ இவளை சேதப்படுத்தாதபடி அவர் என்ன செய்கிறாச்சுன்னா, மேக சம்பத்தினால பகல வந்து இரவுல அவர்கள் அந்த இருட்டை கண்டு பயந்து விடக்கூடாது என்பதற்காக அக்கினி ஸ்தம்பத்தினால அவர்களுக்கு முன் சென்றார் என்று பார்க்கிறோம். யாத்திராகம் 13:21 வாசியுங்கள். யாத்திரை 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. பாருங்கள், அந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? இரவு வேலை வரும்போது இருட்டுக்கு பார்த்து பயந்து விடக்கூடாது. அவர்களுக்கு நடக்க வேண்டும், அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக அக்கினி ஸ்தம்பத்தமாக அவர் முன் செல்கிறத பார்க்கிறோம். பகலில் இந்த வெயிலை இவர்களை சேதப்படுத்தக்கூடாது, இவர்களை சோர்ந்து போக கூடாது என்பதற்காக பகல்ல மேக ஸ்தம்பத்தினால ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா அவர் முன் சென்றதை பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்பாக செல்வேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி இந்த மோச கிட்ட சொல்லி, அதே போல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறத பார்க்கிறோம். நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த தெய்வத்தை நம்ப வேண்டும். சூழ்நிலைகள் மாறும்போது நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றா, எப்படிப்பட்ட ஒரு பாரங்கள் வரும்போது என்ன செய்ய வேண்டும் என்றா, ஆண்டவரால் ஒரு சுகமான இளைப்பாறுதலை தர முடியும் என்று சொல்லி இந்த ஆண்டவர் சமூகத்தை நாம் நம்புவோம் என்று சொன்னா, ஆண்டவரை நம்புவோம் என்று சொன்னா ஒரு சுகமான இளைப்பாறுதலை அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிற மெய்யான தெய்வமாக இருக்கிறாரு. ஒருவரையும் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்து வழிநடத்தின தெய்வம் அதே தெய்வம் தான் பாருங்கள், இன்றைக்கு நம்மையும் நேசித்து நம்மையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை நேசித்து கொண்டிருக்கிறாரு. அந்த தெய்வத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்ப வேண்டும், அவர்கிட்ட வர வேண்டும். அவர் என்ன நிச்சயமா ஒரு சுகமான வருத்தம் இல்லாத ஒரு சுகமான ஒரு இளைப்பாறுதல் தருகிற தெய்வமாக இருக்கிறது. நாம் அடுத்து பார்ப்போம் சொன்னா, ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா, அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்கிற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சா ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படின்னா, ஒரு யோசபாத்துங்கிற ஒரு ராஜா இருந்தான். 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரத்தை நான் எடுப்போம் இருந்துச்சுன்னா, 2 நாளாகம் 17ஆம் அதிகாரத்துல நான் எடுத்து பார்ப்போம் இருந்துச்சுன்னா, அதுல என்ன செஞ்சா யோசபாத்துங்கிற ஒரு ராஜா என்ன செய்யறச்சுன்னா, தன்னோட தகப்பன் மறுத்த பின்பு அவனுடைய சாணத்துல என்ன செஞ்சா ராஜாவாக மாறுகிறான். அவன் ராஜாவாக மாறும்பொழுது அவன் என்ன செய்கிறாச்சுன்னா, தகப்பனுடைய வழிகள் அவன் நடக்கவில்லை. அவன் எப்படி இருக்கிறாச்சுன்னா, தன்னுடைய ஒரு 8-10 தலைமுறைக்கு முன்பாக தன்னுடைய ஒரு தாத்தா வாழ்ந்து கொண்டிருந்தான். தாவீது என்கிற ஒரு தாத்தா அவனுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தாரு. அந்த தாத்தா ஒண்ணும் இல்லாமல் இருந்தாக்கல அந்த தாத்தா என்ன செய்தாருச்சுன்னா, ஆண்டவரை நம்பி வாழ்ந்ததுனால, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்ததுனால அந்த தாத்தா என்ன செஞ்சனா, ஒரு ஆடுகளுக்கு பின்பு பெய் கொண்டிருந்த தாத்தாவை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உயர்த்தி ஆண்டவர் தேசத்துல வைத்தார் என்கிறத இவன் என்ன செஞ்சா அறிந்திருந்தான். அப்படி இவன் அறிந்திருந்ததுனால இவன் என்ன செஞ்சன்னா, தான் ராஜாவாக அங்க ஆன உடனே அவன் என்ன செய்கிறாச்சுன்னா, அந்த தன்னுடைய தகப்பனுடைய வழியிலேயோ மற்றவர்கள் காட்டின வழியில நடக்காதபடி தன்னுடைய தாத்தா நடந்த வழியில அவன் என்ன செய்கிறாச்சுன்னா நடக்கிறத பார்க்கிறோம். இந்த 2 நாளாகும் 17:3 வாசியங்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தான். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாக தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல்
அவருடைய கற்பனைப்படி நடந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்படி ஒரு ஆண்டவருக்கு பிரியமாக தன்னை பெற்ற தகப்பனோட வழியில் அவன் நடக்கவில்லை. தன்னுடைய தகப்பனோட பல தலைமுறைக்கு முன்ப வாழ்ந்த ஒரு தாவீது என்கிற ஒரு என்ன செய்ய ஒரு தாத்தா, அவனுடைய ஒரு தாத்தா அவர் முறைக்கு அப்படிப்பட்ட அந்த தாத்தா நடந்த தேவனுக்கு பிரியமாக அவருடைய கற்பனை கை கொண்டு அவருக்கு பிரியமா வாழ்ந்தது போல இந்த யோசபாத்து வாழ்ந்தான். இந்த யோசபாத்து இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்கள்ல என்ன செய்கிறாச்சுன்னா, ஒரு 3 கூட்டம் ஜனங்கள் என்ன செய்கிறாச்சுன்னா இந்த யோசப்போடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேரீர் மலைதேசத்தாரும் என்கிற 3 கூட்டம் ஜனங்கள் என்ன செய்கிறாச்சுன்னா இந்த ராஜாவோடு என்ன செய்யறாங்க, யுத்தம் பண்ண வருகிறார்கள். 2 நாளாக 20ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் அங்க இருக்கிறது. இந்த 3 கூட்ட ஜனங்களும் இந்த ராஜாவை எதிர்த்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். இந்த ராஜாவை எதிர்த்து யுத்தத்துக்கு வரும்போது இந்த ராஜா என்ன செய்கிறாச்சுன்னா, ஆண்டவர்கிட்ட சமூகத்துல போய், ஆண்டவரே இந்த பெருங்கூட்டத்தை ஏத்து நிக்க எனக்கு பலன் இல்லை, நீர் தான் கிரிவை செய்யணும்னு சொல்லி இவன் என்ன செய்யறாச்சுன்னா ஆண்டவர் சமூகத்துல போய் தன்னை தாழ்த்தி தன்னுடைய படைக்கு முன்பாக என்ன சென்றா ஆண்டவரை துதித்து பாடுகின்ற ஒரு பாடகர்களை நடத்துகிறத பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை துதித்து பாட வேண்டும் என்று சொல்லி பாடகர்களை நடத்துகிறான். இப்படி இந்த பாடகர்களை நடத்தி இவன் என்ன சென்றா அவர்கள் யுத்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். 3 ராஜ்யத்தில் உள்ள ஜனங்கள் யுத்தத்துக்காக கூடி வந்து நிற்கிறார்கள். இவன் என்ன செய்கிறான், தேவனை துதித்து பாடுவதற்கு என்ன செஞ்சா பாடகர்களை நடத்தி ஆண்டவரை துதித்து பாட தொடங்குகிறார்கள். இந்த ஆண்டவரை துதித்து இவர்கள் பாட தொடங்கின உடனே என்ன செய்கிறாச்சுன்னா, இந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் என்ன செய்கிறாச்சுன்னா இந்த சேரீர் மலைதேசத்து ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். 3 கூட்ட ஜனங்களும் இந்த யூதாவின் ராஜாவோடு யுத்தம் பண்ண வந்தவர்கள். இந்த யோசபாத்தோடு யுத்தம் பண்ண வந்தவர்கள் என்ன செய்கிறாச்சுன்னா இந்த அம்மன் புத்திரரும் மோவ பெருமாக சேர்ந்து இந்த சேரீர் மலைதேசத்து ஜனங்களோடு யுத்தம் பண்ணி அவர்கள் எல்லாரும் அழித்து போட்டார்கள். அவர்கள் எல்லாரும் அழித்து போட்ட உடனே போட்டுக்கொண்டு என்ன சென்றா, அடுத்து அவர்கள் அழித்து முடிஞ்ச உடனே இந்த அம்மன் புத்திரரும் மோவ புத்திரரும் ஒண்ணுக்கு அடிச்சு என்ன செஞ்சார்கள், எல்லாரும் ஒரு மனுஷன் வர மீண்டு இல்லாதபடி எல்லாரும் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த 2 நாளாக 20 வாசித்த தெரியும். அவங்க எல்லா ஜனங்கள் ஒருவன் வர மீண்டு போகாதபடி எல்லாரும் ஒண்ணுக்கு அடிச்சு சாவுக்குள்ள நிலைமையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அங்க செய்கிறாரு. செஞ்ச உடனே எல்லாரும் மாறி அடிச்சு என்ன செஞ்சார்கள், அங்க செத்து மடிந்து வந்ததை பார்க்கிறோம். அப்படி பாருங்க, இப்படி என்ன செய்யறாச்சுன்னா 2 நாளாகம் 20:30 அந்த வாசியங்கள் 2 நாளாகம் 20:30 இவ்விதமாக தேவன் சுற்று புறத்தாரால யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதுனால யோசபாத்து ராஜ்யபாரம் அமெரிக்கையா இருந்தது. பாருங்கள், அவனுக்கு விரோதமா வந்தவர்கள் ஒண்ணுக்கு அடிச்சு அவர்களை மறுத்து போய் ஆண்டவர் ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை என்ன செய்கிறாச்சுன்னா அந்த யோசபாத்து கொடுக்கிறத பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் என்ஜா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க என்ன செய்வீர்கள், சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறது. அவரை நம்புகின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சானா, நாம் யுத்தம் செய்ய வேண்டாம், நாம் போராட வேண்டிய தேவை இல்லை, நாம் தேவனை துதித்துக் கொண்டு இருப்போம் என்று சொன்னா ஒரு யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை பரிசுத்த தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா, சோத்திரம். அடுத்து நாம் பார்ப்போம் என்றா ஒரு சரீர இளைப்பாறுதல் தருகிற தெய்வம். சரீரத்துல பல வியாதிகள் இருக்கும், பல துக்கங்கள் இருக்கும். அந்த சரீரத்துல என்ன செய்வார்ச்சுன்னா ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை தருகிற தெய்வமாக இருக்கிறாரு. நம்ம 2 கொரிந்தியர்ல நாம் இந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி எனில், நாங்கள் மக்கத்தோனிய நாட்டில் வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலும் உத்தரப்பட்டும் புறம்பை போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார்கள், நாங்கள் மக்கத்தோனிய நாட்டுக்கு வந்தோம், ஊழியத்து நிமித்தம் மக்கத்தோனிய நாட்டுக்கு வந்தோம், எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலும் உத்தரப்பட்டோம் புறம்பை போராட்டங்களும் உங்களுடைய பயங்களும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடி இந்த அப்போஸ்தலர் வாழ்க்கையில வருகிறத
பார்க்கிறோம். அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன சென்றா, ஆண்டவர் என்ன செய்கிறாச்சுன்னா அவருக்கு அதுல ஒரு இளைப்பாறுதல் கொடுத்தார் என்று அடுத்த வசனங்கள், அதுக்கு முந்தைய வசனங்கள் நாம் வாசிப்போம் என்று சொன்னா, ஆண்டவர் நம்ம அந்த 2 கொரிந்தியர் 7:6 வாசியுங்கள். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததுனால எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஆண்டவர் பாருங்கள், ஒரு தீத்து என்கிற ஒரு தேவ மனுஷனை அனுப்புகிறாரு. அவர் அந்த ஜனங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழுவது, ஆண்டவரோடு உறவாடுகிற மாதிரி அந்த அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் தெரியும். ஆண்டவருக்கு அவர்கள் நெருங்கி வாழ்வதெல்லாம் பற்றி இவர்கள்ட்ட சொல்லி இவர்களை தேற்றி கர்த்தருக்குள்ள தேற்றுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் என்கின்ற ஆறுதல் செய்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். சிறுமைப்பட்டிருந்த நாட்கள்ல அவர் என்ன இவர்களுக்கு தீத்து அனுப்பி ஒரு ஆறுதலை செய்கிறத பார்க்கிறோம். இப்படி ஒரு ஆறுதல் செய்கிற தேவன் சரீரத்துல ஒரு இளைப்பாறுதலை என்ன செய்கிறச்சுன்னா அங்க கொடுக்கறத பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலரை பார்க்கும்போது என்ன செஞ்சா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன செய்கிறச்சுன்னா ஒரு பலவீனம் வருகிறத பார்க்கிறோம். அவனுடைய சரீரத்தை ஒரு பலவீனம் வருகிறது. அவனுக்கு அநேக வெளிப்பாடுகளை அநேக காரியங்களை என்ன செஞ்சா 2 கொரிந்தியர் 12:7-9 வசனங்களை வாசிக்கும் போது அதுல ஆண்டவர் அநேக வெளிப்பாடுகள் எல்லாம் இவனுக்கு கொடுப்பாரு. இந்த வெளிப்பாடுகள் நிமித்தம் இவன் தன்னை உயர்த்தாத இருப்பதற்கு இவனுக்கு ஒரு முள்ளாக என்ன ஒரு சில பலவீனங்கள் இவனுக்கு சரீரத்தை வருகிறது. இந்த பலவீனங்கள் வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறச்சுன்னா அந்த பலவீன நாட்கள்ல ஆண்டவர் நான் என் கிருபை உனக்கு மதி, என் கிருபை உனக்கு மதி என்று சொல்லி உன் பலவீனத்துல என் கிருபை உனக்கு பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அதுல அவனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறத பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல நான் வாசிக்கும் போது அவன் சொல்லுகிறான், எனக்கு வருகிற நெருக்கங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்திலையும் மிக சந்தோஷமா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார் என்று சொல்லி அவன் சாட்சி சொல்லுகிறத பார்க்கிறோம். அப்படியாக சரீரத்துல ஒரு இளைப்பாறுதலை தருகிற தெய்வமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. வியாதியா இருக்கலாம், எப்படிப்பட்ட துன்பமா இருக்கலாம், எல்லாத்திலும் இளைப்பாறுதலை தர இந்த ஜீவனுள்ள தேவனுக்கு முடியும். பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை நம்ப வேண்டும், அவரை கிட்ட சேர வேண்டும். நம்முடைய பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எது இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய பாதத்துல இறக்கி வைப்போம் இருந்துச்சுன்னா சரீரத்துல ஒரு இளைப்பாறுதல் தருவாரு. நம்மளுக்கு எல்லாம் ஒரு துக்கம் இல்லாத, ஒரு வருத்தம் இல்லாத, ஒரு இளைப்பாறுகின்ற ஒரு வாழ்க்கை இந்த பரிசுத்த தேவன் தர வல்லவராக இருக்கிறார். முடிவில் பாருங்கள், ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் தருவாரு. நம் கடைசியாக பார்ப்போம் என்றிருச்சுன்னா ஆண்டவர் என்ன செய்வச்சுன்னா ஒரு ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதலை என்ன செய்வச்சுன்னா ஆண்டவர் தருகிற தெய்வமாக இருக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் நாம் 29ஆம் வசனம் வாசிப்போம் என்றிருச்சுன்னா மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த நுகம் என்று செல்லும் பொழுது அநேக நமக்கு தெரியும்பார்கள், முந்தைய காலங்களில் இந்த வயலை உழும்போது மாடு என்ன செய்ய வேண்டும், அவர்கள் செல்லியப்படி நடப்பதற்காக அந்த வயலை உழுவதற்காக ஒரு நுகம் என்று கழுத்தில் ஒன்று போடுவார்கள். அந்த மரம் இதுல செஞ்சு வச்சிருப்பார்கள். அதை போட்டு இந்த மாடை வழிநடத்தி அதை உழுவார்கள். அது ஒரு என்ன சென்றா அது பாரமானதாக இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறா அடுத்த வசனத்துல என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று ஆண்டு சொல்லுகிறாரு. இந்த மாடு உழுகிறது போல, மாட்டுக்கு மேல ஒரு நுகத்தை வைத்து மாடு உழுகிறது போல ஆண்டவர் உங்களை உழுவதற்காக அழைக்கவில்லை, ஒரு மெதுவான ஒரு சுகமான ஒரு இளைப்பாறுதலை தருவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களை பாரப்படுத்த உங்களுக்கு என் நுகம் மெதுவாயும் என் சுகமை லகுவாயும் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவரை நம்பி நாம் வரும்போது என்ன செய்யும் என்றால் ஆத்துமாக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் காலம் இனி வரப்போகிறது என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆண்டோட பிள்ளைகளுக்கு
ஒரு இளைப்பாறுதலின் காலம் வரப்போகிறது. ஆண்டோட பிள்ளைகளுக்கு பாருங்கள், இளைப்பாறுகின்ற ஒரு காலம் வரப்போகிறது என்று எபிரேயர் 4:9 வாசியுங்கள். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்ன ஆண்டவர் சொல்லுங்க. உங்க ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற தெய்வம் அங்க செல்ல என் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. இனி ஒரு காலம் வரப்போகிறது பாருங்கள். இந்த காலத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவன் தருகிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு காலத்துல இந்த இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளாதபடி ஜனங்கள் என்ன செஞ்சார்கள்னா கீழ்ப்படியாமல் விழுந்து போனார்கள் என்று எபிரேயர் 4:11 சொல்லப்படுகிறது. எபிரேயர் 4:11 வாசியுங்கள். ஆகையால் அந்த சிஸ்டத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினால விழுந்து போகாதபடி நாம் இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருப்போம், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டோட பிள்ளைகளுக்கு இனி ஒரு இளைப்பாறுதல் வரப்போகிறது. இனி ஒரு காலம் வரப்போகிறது பாருங்கள். அந்த காலம் முடிந்ததும் அடுத்த உபத்திரத்தின் காலம் வரப்போகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இளைப்பாறுதல் காலம் வரப்போகிறது. அவருடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது இந்த இளைப்பாறுதல் காலத்துக்குள்ள நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவதற்காக நம்மை அழைக்கிறாரு. இந்த ஜனங்கள் பாருங்கள், ஒரு ஜனங்கள் கீழ்ப்படியாமையினால் என்ன செய்தா அவர்கள் என்ன செஞ்சார்கள், விழுந்து போனார்கள். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், வழிகள் நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடங்குங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சாச்சுன்னா எரோமியாவோட காலத்துல ஆண்டவர் அந்த ஜனங்களோட பேசுவாரு. எரோமியா 6:16 வாசிப்போம் என்றால் அந்த வசனத்துல சொல்லுவாரு, 6:16 வழிகளில் நீங்கள் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதுல நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி அப்போது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொன்ன போது அந்த ஜனங்கள் நாங்கள் அதை நடக்க மாட்டோம் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்ன சென்றார், கீழ்ப்படியாதபடி விழுந்து போனார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடி அந்த ஜனங்கள் என்ன செஞ்சார்கள், விழுந்து போனதை பார்க்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றா இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜனங்களை போல நாம் இந்த கீழ்ப்படியாமையினால விழுந்து போகாதபடி ஆண்டவரு கிட்ட வர வேண்டும். ஆண்டவர் விழிக்கிறாரு, என் மக்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள், அவர்கள் கீழ்ப்படியாமையினால இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்காதபடி எத்தனையோ ஜனங்கள் என்ன செஞ்சார்கள், அழிக்கப்பட்டார்கள், விழுந்து போனார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜாக்கிரதையா இருந்து நமக்காக ஆண்டவர் பலவிதமான இளைப்பாறுதலை வைத்திருக்கிறாரு. வருத்தம் இல்லாத இளைப்பாறுதலை வைத்திருக்கிறாரு, சுகமான இளைப்பாறுதலை வைத்திருக்கிறாரு, அவர் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறாரு, சரீர இளைப்பாறுதலை வைத்திருக்கிறாரு, கடைசியாக ஒரு ஆத்தும இளைப்பாறுதலை பரிசுத்த தேவன் நமக்காக வைத்திருக்கிறாரு. நாம் இந்த வேளையில ஆண்டவரே என்ன உம்மிடத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் உம்மை கிட்ட வருகிற ஆண்டவரே இந்த இளைப்பாறுதல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில எல்லாரும் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்கு, உங்கள் துக்கங்களை மாற்றுவதற்கு, உங்கள் கண்ணீரை மாற்றுவதற்கு, ஒரு வருத்தம் இல்லாத இளைப்பாறுதலை உங்களுக்கு தருவதற்காக கர்த்தராக இயேசு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி ஆண்டவர் இந்த வேளையில உங்களை பார்த்து தான் அழைக்கிறாரு. இந்த வார்த்தைகளை நம்புங்கள். தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள தேவன் பேசின வார்த்தைகள். வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு வருத்தம் இல்லாத இளைப்பாறுதல். நீங்கள் என்னை வருத்தத்தை சுமக்க வேண்டாம், நீங்கள் என்னை பாரத்தை கொண்டு சுமக்க வேண்டாம், இதெல்லாம் தேவனை இறக்கி வைத்துக் கொண்டு என்னிடத்தை வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஒரு சுகமான இளைப்பாறுதல், உங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லாத இளைப்பாறுதல், ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல்,
ஒரு சரீர இளைப்பாறுதல, எல்லாத்துக்கும் மேலாக ஒரு ஆத்துமா இளைப்பாறுதல நான் உங்களுக்காக தருவேன். நீங்கள் என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள், என்ன நம்பி வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி இந்த பரிசுத்த தேவன் உங்களை அழைக்கிறாரு. உங்கள் வருத்தம் மாறும், உங்கள் குடும்பத்துல பாரங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், கவலைகள் மாறும். ஆண்டவரே, நான் உம்மிடத்தை வருகிறேன். ஆண்டவரே, என்னுடைய துக்கத்தை மாற்றும், என்னுடைய கவலையை மாற்றும், என்னுடைய இந்த கண்ணீர் வாழ்க்கை எனக்கு மதி. ஆண்டவரே, என்னால இதை நீ சுமக்க முடியாது, என்னால இந்த கண்ணீரோடு என்னால வாழ முடியாது. ஆண்டவரே, இதுல எனக்கு ஒரு இழப்பாத வேணாப்பா, எனக்கு ஒரு இழப்பாத தாருங்க தேவனே என்று சொல்லி இந்த வேளையில நீங்க கேட்பீர்கள் சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு இழப்பாத தருவதற்காக உங்களை தான் அழைக்கிறார். பாருங்கள், உன்னைத்தான் அழைக்கிறாரு. இயேசு உன்னை நோக்கி தான் அழைக்கிறாரு. நான் உனக்கு இழப்பாறுதலை தருகிறேன். மகனே, மகளே, நீ என்னிடத்தை வா, நான் உனக்கு இழப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லி இந்த கர்த்தராகிய இயேசு உங்களை பார்த்து அழைக்கிறாரு. அவர் இழப்பாறுதலை தருகிற ஆண்டவர், இழப்பாறுதலை தருகிற தேவன். வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு, பாரத்தோடு இருக்கிறவருக்கு, கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு இழப்பாறுதல் தர தேவனால முடியும். பாருங்கள், இந்த இயேசுவை நீங்கள் நம்பும் போது, இந்த இயேசுவை நாடி வரும்போது, இயேசுவை நம்பி உங்கள் பாரத்தை இயேசுட்ட இறக்கி வைக்கும் போது, ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறப்பா, நீர் உயிருள்ள தேவன் என்பதை, நீதான் மெய்யான தேவன் என்பதை நான் நம்புகிறப்பா, எனக்கு இந்த இழப்பாறுதலை தாரோ, எனக்கு வாழ்க்கையில ஆண்டவரை எனக்கு இந்த இழப்பாறுதல் வேணும் என்று சொல்லி நீங்கள் இந்த வேலையில கேட்பீர்கள் சொன்னா, பரிசுத்த தேவன் உங்களை நேசிக்கிற, உங்க அப்பாவாக உங்களை நேசிக்கிற ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளை ஆண்டவர், ஒரு தகப்ப ஒரு பிள்ளையை நேசிக்கிறது போல உங்களை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. இந்த வேளையில இந்த தெய்வத்தை நம்புங்கள், இந்த தெய்வத்தை நீங்க விசுவாசிங்கள். உங்கள் கவலைகளை, பாரங்களை இந்த இயேசுகிட்ட இறக்கி வைங்கள். இயேசு உங்களுக்கு இழப்பாறுதல் தருவாரு. இயேசு உங்கள் கண்ணீரை மாற்றுவாரு, உங்கள் துக்கத்தை மாற்றுவாரு, உங்கள் கவலைகளை மாற்றுவாரு. இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறப்பா, என்னோட பாரம் மாறட்டும். ஆண்டவரே, என்னோட துக்கத்தை எனக்கு இழப்பாறுதல் தாரோ, என்னோட வாழ்க்கையில ஒரு இழப்பாறுதல் தாரோ. ஆண்டவரே, ஆண்டவரை நோக்கி கேட்பீர்களா? வருத்தம் இல்லாத இழப்பாறுதல் தருகிறாரு, கண்ணீர் இல்லாத இழப்பாறுதல். பாருங்கள், நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து விட்டாரு. அவர்கிட்ட நீங்க சென்னா மட்டும் அது ஆண்டவர் இதில் ஒரு விடுதலை, ஒரு இழப்பாறுதலை பரிசுத்த தேவன் தருகிற தெய்வமாக இருக்கிறாரு. ஆண்டவரே, இந்த வேலையில் கடந்து வந்திருக்க நமது பிள்ளைகளுக்காக வருத்தத்தோடு வந்திருப்பார்களப்பா, பாரத்தோடு வந்திருப்பார்கள். ஆண்டவரே, ஆரெல்லாம் நம்பி, ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரோ, என்னோட துக்கத்தை மாற்றும், என்னோட பாரத்தை மாற்றும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்களோ, ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அப்பா, ஒரு வருத்தம் இல்லாத ஒரு இழப்பாக கொடுங்கப்பா. ஆண்டவரை நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற தேவனே, என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பாறுதல் தருவேன் சொல்லி ஆண்டவரை வாக்கு சொன்னீரப்பா. ஆண்டவரே, நீர் உங்களுடைய வாக்கும்படி ஆண்டவரே உமது பிள்ளைகள் அப்பா இழப்பாறுதலை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அப்பா, இந்த இழப்பாறுதல் அவளை கட்டளையிடுங்க தேவனே. உமது பிள்ளையோட துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டப்பா, கண்ணீர் மாறட்டும். ஆண்டவரே, என்ன நேசிக்க எனக்கு ஒரு தகப்பை இருக்கிறாரு, என்ன நேசிக்க எனக்கு ஒரு ஆண்டவரே இருக்கிறாரு இருக்கிற ஒரு சமாதானம் உமது பிள்ளைகளுக்குள்ள வரட்டும், ஒரு இழப்பாறுதல் வரட்டும். ஆண்டவரே, நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதியும், உடைய நாம மகிமைப்படட்டும். மீ பிரேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.